தாவேக்கா ஆட்சியில தண்ணிக்கு தான் பஞ்சமே தவிர தற்பெருமைகளுக்கும் வெத்து பில்டப்புகளுக்கும் ஒரு பஞ்சமும் கிடையாது. அனுதினமும் ஆயிரம் ஆயிரம் வெத்து பில்டப்புகள், லட்சக்கணக்கான தற்பெருமை வெத்து பேச்சுக்கள்னு வெத்து வேட்டுத்தனங்களுக்கு ஒரு பஞ்சமும் கிடையாது. இதுல கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை இவங்க தான் பண்றாங்கன்னு எந்த வரைமுறையும் கிடையாது. நம்ம ஊர் நியூஸ் சேனல்கள் ஆரம்பிச்சு, தவக்கன்ஸ்ல ஆரம்பிச்சு, அமைச்சர்கள் வரைக்கும் அத்தனை பேரும் இதை அனுதினமும் ஒரு வேலையாவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டின் இன்றைய நிலைமைன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெத்து பேச்சுகளுக்கு மத்தியில் ரெண்டு பேச்சுகள், அதாவது தாவேகா அமைச்சர்களின் சமீபத்திய ரெண்டு பேச்சுக்கள் கொஞ்சம் முக்கியமானதா எனக்கு பட்டுச்சு. அது சம்பந்தமான என்னோட கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்ததுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகன், இவங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இதுல சிடிஆரோட கருத்துக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடி ராஜ்மோகனோட கருத்தை பத்தி பார்த்துட்டு போயிடுவான். ராஜ்மோகனோட அந்த கருத்துங்கிறது எனக்கு கொஞ்சம் முக்கியமானதாகவும் கொஞ்சம் சீரியஸானதாகவும் பட்டுச்சு. என்னடே நீ என்ன லூசா, ராஜ்மோகன் பேச்சையெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு வந்திருக்கிறிய, எங்களை எல்லாம் என்ன அந்த அளவுக்கு வேலை வெட்டி இல்லாதவங்க நினைச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா? உண்மைதான், ராஜ்மோகன் அந்த அளவுக்கெல்லாம் ஒர்த்து கிடையாது தான். அவர் ஒரு மாதிரி காமெடியான ஆள் தான், சிரிக்காம காமெடி பண்ற ஆள் தான் வைங்க. அதாவது இங்க அவன் சொத்து பத்துக்களை வித்து அங்கேயும் இங்கேயும் கடை வாங்கி மனைவியோட நகைகள் வரைக்கும் அத்தனையும் அடமானம் வச்சு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படாத பாடுபட்டு சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருந்தா ராஜ்மோகன் அந்த பக்கம் கூச்சப்படாமல் எண்ணம் பாருன்னா, ஸ்கூல் ஓனர்ஸ் எல்லாம் எவ்வளவு பாவம், பிரைவேட் ஸ்கூல் ஓனர்ஸ் எல்லாம் எவ்வளவு பாவம், அவங்ககிட்ட போய் லஞ்சம் கேட்குறாங்களே, இது அநியாயம் இல்லையா? அவங்கெல்லாம் மனைவியோட தாலியை அடமானம் வச்சு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூச்சப்படாமல் பேசுவாப்புல, சிரிக்காம காமெடி பண்ணுவாப்புல, சீரியஸாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் சிரிக்காம சொல்லுவாப்புல. அந்த அளவுக்கு தான் ராஜ்மோகனோட அறிவுங்கிறதெல்லாம், அவ்வளவுதான் அவருக்கு இந்த சமூகத்தை பற்றின புரிதலை. இங்க இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தில் யார் சஃபர் ஆகிறா, பிரைவேட் ஸ்கூலால யார் பெரிய அளவுக்கு சஃபர் ஆகிறா அப்படிங்கிறதெல்லாம் ராஜ்மோகனுக்கு அப்படித்தான் புரிஞ்சிருக்குதுன்னு வைங்களேன். ஸோ அப்படிப்பட்ட ராஜ்மோகனோட பேச்சை எடுத்து சீரியஸாக பேசணுமான்னு எனக்கும் ஒரு கேள்வி வந்தது தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, அந்த மேட்ரு கொஞ்சம் முக்கியமானதாக எனக்கு பட்டுச்சு. ஆக்சுவலாக அதை பேசாமல் கூட கடந்து போயிடலாம். ஆனால் நமக்கும் தவக்கன்ஸுக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம்? திமுக ஒரு தீய சக்திப்பா, அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு எந்த ஆராய்ச்சியும் தேவையில்லை. அவங்க என்ன நல்லது பண்ணியிருக்கிறாங்கன்றதை பற்றியெல்லாம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. எங்கள் அண்ணன் சொல்கிறாரு திமுக ஒரு தீய சக்தி, அதை அழிச்சு ஒழிக்கணும்னு. நாங்கள் அதை அப்படியே நம்புகிறோம். அதை நம்புறது தான் எங்களுக்கு ஆர்கசமிக்காக இருக்குது, ஒரு மாதிரி இன்பமாக இருக்குது, வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு கடந்து போகிறதுக்கு நாம் ஒன்றும் தவக்கன்ஸ் கிடையாதுல்ல. நமக்கு அறிவுன்னு ஒன்று இருக்குது, நல்ல விஷயங்கள் வந்தால் பாராட்டலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நல்ல விஷயம்தான்னு நமக்கு படுறதையெல்லாம் நல்லதுதான்னு உறக்க சொல்லுவான். அதில் நமக்கு என்ன பிரச்சனை? அதாவது ராஜ்மோகன் நேற்று என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான மதிய உணவில் வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு பிரியாணி கொடுக்கறத பற்றி நான் முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறேன், அவரும் அதை கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்ரூவல் கிடைச்ச உடனே அதுக்குண்டான பணம் அலகேட் ஆனோடனே அந்த ஸ்கீமை அமல்படுத்திட வேண்டியதுதான், அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு மாதிரி நல்ல விஷயமா எனக்கு பட்டுச்சு. ஏன்னா ஸ்கூலுக்குள்ள நான்வெஜ்ஜை கொண்டு போறதுங்கிறது ஒரு மாதிரி நல்ல விஷயம்தான். என்னதான் சிக்கன் பிரியாணிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்தாலும், அதை அனுதினமும் நாம ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டமா இருந்தாலும், இன்னமும் ஸ்கூலுக்குள்ள ஆபீஸ்குள்ள எல்லாம் அது ஒரு மாதிரி தீண்டத்தகாத பொருளாக தான் பார்க்கப்படுது. அசைவம்ங்கிறதே ஒரு மாதிரி ஸ்கூலுக்குள்ள பல ஆபீஸுகள்ல எல்லாம் ஒரு தீண்டத்தகாத, அது இருக்கக்கூடாத ஒரு மாதிரி அநாகரிகமான உணவாக தான் பார்க்கப்படுது. நம்ம ஊர் ஸ்கூல்களை பற்றியெல்லாம் சொல்லவே வேண்டாம், மேக்சிமம் சைவம் தான். அசைவம் போடுற ஸ்கூல்கள்ங்கிறது ரொம்ப கம்மி தான். அவங்க உணவு கொடுத்தாலும் சரி, வெளியிலிருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு போனாலும் சரி, நான்வெஜ்ங்கிறது மேக்சிமம் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்குது. வெளியிலிருந்து நான்வெஜ்ஜை கொண்டு வரக்கூடாதுங்கிறதெல்லாம் பல ஸ்கூல்களில் ரூல்ஸாகவே இருக்குது, அவங்களும் போட மாட்டாங்க. சில இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்களில் தான் போடப்படுது, காலேஜுகளில் கொஞ்சம் அங்கங்கே போடப்படுது. ஆஃபீஸுகளோட நிலைமையே அதுதான். கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் நான்வெஜ் ஃபுட்டை வச்சு பப்ளிக்காக லஞ்ச் டேபிளில் வச்சு சாப்பிட்றதுங்கிறதெல்லாம் இன்றைக்கும் ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. ப்ரைவேட் கம்பெனிகள்லையும் ஆல்மோஸ்ட் அதுதான் நிலைமை. நான்வெஜ் வேணும்னா வெளியில் போய் சாப்பிட்டு வந்தால் தான் ஆச்சுங்கிறது தான் நம்ம ஊர் ஆஃபீஸுகளோட இன்றைய நிலைமையும் கூட. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே சிக்கனை கொண்டு போகிறதுங்கிறது, சிக்கன் பிரியாணியை ஒரு உணவாக கொடுக்கறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். இது மேட்ரு என்னன்னா, இவங்க சொல்லியிருக்கிறாங்க, செய்வாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. செஞ்சால் சந்தோஷம், செஞ்சால் நம்ம அதை வரவேற்கலாம், அதுல எல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா
பல வகைகளில் அசைவ வாசம்ங்கிறது ஸ்கூல்களில் ஆல்ரெடி அடிக்க ஆரம்பிச்சிட்ட ஒன்று தான். முட்டைங்கிறதெல்லாம் எப்பயோ நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒன்று தான். இந்த முட்டை விஷயத்தில் ஒரு விஷயத்த சொல்லணும். அதாவது நம்ம ஊரில் முட்டையை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்க, சத்துணவுல கலைஞர் தான் முட்டை போட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா உடனே அதிமுக காரங்கெல்லாம் வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க. யார் சொன்னா? எங்க அம்மாவுக்கும் தான் அதுல பங்கு இருக்குது. புரட்சி தலைவி மாண்புமிகு டாக்டர் அம்மா அவர்களுக்கு அதுல ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குதுங்கிறான். அதாவது கலைஞர் ஒரு முட்டையை தான் போட்டாரு, அதையே தினமும் ஒரு முட்டையா வாரத்துக்கு 5 முட்டையா மாத்தினது யாருன்னு நினைக்கிறீங்க? எங்க அம்மா தான். அதிமுக இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ராராக்கள்லாம் சலம்புவாங்க. உண்மை என்னன்னா அந்த அம்மாவுக்கு முட்டைக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த அம்மாவுக்கு அதுல ரோலே கிடையாது. அந்த அம்மா தான் இந்த வகுப்பை சார்ந்த ஆளாச்சு. அதுக்கு எப்படி இந்த மாதிரி கவுச்சி வாசங்கள்லாம் ஒத்து வரான்? அந்த அம்மாவுக்கு அதுல ரோலே கிடையாது. முறைப்படி பார்த்தீங்கன்னா 1989 கலைஞர் தான் அந்த ஸ்கீமை கொண்டு வர்றாரு. 2 வாரத்துக்கு ஒரு முட்டை அரசு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு அப்படின்னு அந்த ஸ்கீமை அவர் தான் கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் 91 to 96 ஜெயலலிதா ஆட்சியில அதுல எந்த பிக்கப்பும் இல்லை, அப்படியே தான் இருந்தது. பல பள்ளிக்கூடங்கள் அந்த 2 வாரத்துக்கு ஒரு முட்டையும் கொடுக்கப்படல. திரும்ப 96 கலைஞர் ஆட்சிக்கு வந்து 98 தான் 2 வாரத்துக்கு ஒரு முட்டைங்கிறத வாரத்துக்கு ஒரு முட்டைன்னு மாத்தி அமைக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் 2001 to 2006 ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அதே தான். அந்த நடைமுறையில எந்த மாற்றமும் இல்லை. திரும்ப 2006 to 2011 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அது டோட்டலா மாறுது. முதல்ல வாரத்துக்கு 2 முட்டை ஆக்குறாங்க, அப்புறம் 3 முட்டை ஆக்குறாங்க, கடைசியா 2010 வாரத்துக்கு 5 முட்டை, தினமும் ஒரு முட்டைன்னு முழுமையா அந்த திட்டத்தை மாத்தி அமைச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா கலைஞர் தான். ஜெயலலிதாவுக்கு அதுல ரோலே கிடையாது. இப்பயும் இந்த பிரியாணி ஸ்கீமை இவங்க எல்லாம் செய்வாங்களா இல்லையான்னு நம்ம சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டிய அவசியம் என்னன்னா, ஜெயலலிதாவோட ஜெராக்ஸா தானே விஜய் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. செய்வாரா? நமக்கு தெரியாது. அவருக்கு அது மேல நெம்ப மரியாதை. அந்த அம்மா அவரை வாயை பொத்தி கையை கட்டி நிக்க வச்சு அவமானப்படுத்தினாலும் இன்னைக்கும் அவர் ஜெயலலிதாவை எங்கேயும் விட்டு கொடுத்து பேசுனதெல்லாம் கிடையாது. மேடம் ஜெயலலிதா தான். மேடம் ஜெயலலிதாவோட பெருமையெல்லாம் பேசுவாரு. அவங்க 100 ஸ்கீம் 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்ததே அவங்க தான் அப்படிங்கிறதெல்லாம் அழுத்தம் திருத்தமா அதிமுக காரங்களே மறந்து போன விஷயத்தெல்லாம் இவர் ஞாபகப்படுத்துவாரு. அந்த மாதிரி அந்த அம்மா மேல அவருக்கு நெம்ப பாசம். எதுக்கு இந்த பாசம்னா, பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அதிமுக காரங்க ஓட்ட ஆட்டையை போடுறதுக்காக தான் விஜய்னா இப்படி ஜெயலலிதா புராணம் பாடுறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மைதான், அரசியல் ஸ்ட்ராட்டஜியும் அதில் இருக்குது தான். அதிமுக காரங்களோட ஓட்ட ஆட்டையை போடுற நோக்கமும் அதில் இருக்குது தான். அதில் அவர் ஓரளவுக்கு வெற்றியும் அடைஞ்சிருக்கிறார் தான். ஆனால் அதை தாண்டி அவருக்கு இது மேலே நெம்ப மரியாதை இருக்குது. அவங்ககிட்ட பவ்யமாக நடந்துக்கணும், அவங்ககிட்ட பகைச்சிக்க கூடாது, அவங்கள தான் பக்கத்தில் பர்சனல் அட்வைஸர்களாக வச்சுக்கணும், அவங்க மனம் போன்ற மாதிரி நடந்துக்க கூடாது, அவங்க என்னதான் நம்மளை அவமானப்படுத்தினாலும் நம்மளை கேவலப்படுத்தினாலும் பதிலுக்கு நாம் எந்த ரியாக்ஷனும் பண்ணக்கூடாது, அவங்க கிட்ட பவ்யமாக இருக்கிறது தான் வாழ்க்கையில் நெம்ப உயரத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிற நினைப்பெல்லாம் விஜய் நான் மனசுல வள்ளுவா இருக்குது. அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், அந்த அம்மா கை கட்டி வாய் குத்தி இவரை நிக்க வச்சு அவமானப்படுத்தினாலும் அழகழிச்சாலும் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய நட்டத்தை உண்டு பண்ணாலும் அவர் எதுவும் பேச மாட்டார், அதுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டாரு. இன்னைக்கும் அவர் வாயிலிருந்து அந்த அம்மாவுக்கு எதிராக எந்த இதுவும் வராது. ஏன்னா திரும்பவும் சொல்றேன், அது பயம் மட்டும் இல்ல, பவ்யம், மரியாதை, இன்னும் என்ன வார்த்தை இருக்குது அதையெல்லாம் போட்டுங்க. எல்லாம் சேர்ந்து தான் இவருக்கு அந்த அம்மா மேலே இருக்கிற விஷயம்னு வைங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அம்மாவோட ஜெராக்ஸாக தானே இவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இவருக்கு கவுச்சி வாசம் ஒத்து வருமா எனக்கு தெரியல. இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, ராஜ்மோகன் இந்த விஷயத்தை விஜய் நாட்டை ஆல்ரெடி சொல்லிட்டு தான் சொல்கிறாப்புல. சொல்லும்போது பக்கத்தில் பண்டிட்டுகள்லாம் இருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இவர் தான் பண்டிட்டுகள் புடைசூழ தானே எங்கேயும் போகிறாரு வர்றாரு, பண்டிட்டுகளோட கைட்லைன்ஸில் தானே வாழ்கிறாரு. வாஸ்து படி நீங்க வடக்க பார்த்து உக்காந்து இருந்தா தான் காலத்துக்கு நீங்க சக்கரவர்த்தியா இருக்க முடியுங்கிறதெல்லாம் அவங்க கணிச்சு சொன்ன விஷயம் தானே. அதனால தானே இப்ப முதலமைச்சர் அலுவலகம் எல்லாம் வேற திசையை நோக்கி இருக்குது. கடலை பார்த்த மேனிக்கு உட்கார்ந்து இருந்தா தான் காலத்துக்கு உங்களுக்கு ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருப்பாங்க போல, நமக்கு தெரியாது. இதெல்லாம் செவி வழி செய்தி. ஸோ அந்த மாதிரி பாண்டேக்கள் பண்டிட்டுகளின் பேச்சுக்களை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நிராகரிக்காம நிறைவேற்றினா சரி, வரவே இருக்கலாம். எனக்கு என்னமோ இது ரொம்ப பயமா தான் இருக்குது. ஏன்னா பாண்டிட்டுகள்லாம் வேற மாதிரி குழப்பி விட்டாங்கன்னா, ஏங்க சிக்கன் போடுறீங்களா, சிக்கன் எதுக்குங்க, அது முட்டையே நான்சென்ஸுங்கிறான், தூக்கி எறிங்க. முட்டையை விட பல மடங்கு புரோட்டீனு பல கொட்டைகள் இருக்குது, அதை வேவிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பைத்தியகாரத்தனமாக அட்வைஸ் கொடுத்து இவரும் அதை உண்மைன்னு நம்பி நிறைவேற்றி நம்மளை இன்னும் கதற கூட போகிறாங்களா என்னன்னு தெரியல. நான் நல்லது நடக்கும்னு நம்புகிறேன். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளிக்கூட பசங்களுக்கு உணவு போடுற விஷயத்தில் ஆல்மோஸ்ட் அத்தனை சிஎம்களுக்கும் ஒரு ரோல் இருக்குது. காமராஜர், கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா,
ஜெயலலிதா ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருக்கும் அதில் ஒரு ரோல் இருக்குது. ஸோ நம்ம பேரும் அதில் இடம்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவாவது விஜய் இந்த சிக்கன் பிரியாணி ஸ்கீமை ஒத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்தினார்னா நிறைவேற்றினார்னா வரவேற்கலாம். நமக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், குருட்டுத்தனமாக எதையும் எதுக்கிறது நம்ம நோக்கம் இல்லை. எல்லாத்துலேயும் வலுக்கட்டாயமாக குறை கண்டுபிடிச்சி அதை நொல்ல சொல்கிறது நம்ம நோக்கம் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தால் வரவேற்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கோர்ட்டிலிருந்து பொட்டு வரைக்கும் எல்லாமே பண்டிட்டுகளோட அட்வைஸின் படி தான் விஜய் நான் செய்கிறாராம். இதுக்கு என்ன பண்ண போகிறாரு, அவங்க இதுக்கு என்ன மாதிரியான அட்வைஸுகளை கொடுக்க போகிறாங்க, இது என்ன கதியாக போகுது பார்ப்போம். நல்லது நடக்கும்னு நம்புவான். ரைட், இப்போ அந்த சிடிஆர் நிர்மல்குமாரோட பேச்சுக்கு வர்றேன். அதாவது ஆர்எஸ்எஸ் சங்கிகள் பிஜேபி சங்கிகள் காலங்காலமாக என்ன வாந்தியை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ, இந்த நீட் எக்ஸாமுக்கு எதிராக என்ன வாந்தியை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே வாந்தியை அதே வேகத்தோட சிடிஆரும் எடுத்து வச்சிருக்கிறாரு. அதாவது சங்கிகள் என்ன சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு மெடிக்கல் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நீட் எக்ஸாம் ஒரு அட்டம்ப்ட் 2 அட்டம்ப்ட் 3 அட்டம்ப்ட்லாம் ட்ரை பண்ணிட்டு கிடக்குறீங்க, ஏங்க வேற தொழிலே இல்லையா நாட்டில், வேற வேலையே இல்லையா, எத்தனை இருக்குது பாருங்க. கார்பெண்டரு, பிளம்பரு, எலக்ட்ரீஷியன்லாம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு டிமாண்ட் இருக்குதுன்னு. ஏன் நீங்கள் அதையெல்லாம் ஒரு கெரியராக எடுத்து செயல்படக்கூடாது, அதை ஒரு கெரியராக சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கூச்சப்படாமல் அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல, கூச்சப்படாமல் விஷத்தை கக்குவாங்கல்ல. இதே வேலையை இதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி சிடிஆர் பேசியிருக்கிறாரு. இதுக்கு நாமளும் எத்தனையோ தடவை பதிலடி கொடுத்துட்டோம். இதுதான் சங்கிகளோட சிறப்பம்சங்கிறது. சங்கிகள் ஒரு நாளும் சோர்வடைவதே இல்லை, தளர்வடைவதே இல்லை. நாம் ஒரு கட்டத்தில் ஓஞ்சிடறோம், தளர்ந்து போயிடுறோம். இது ஆகிற வேலையில்லை, இதையெல்லாம் சொல்லி மக்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்னு ஒரு மாதிரி விரக்தி மனநிலைக்கு நாமெல்லாம் ஒரு கட்டத்தில் போயிடுறோம். ஆனால் சங்கிகள்கிட்ட அது கிடையாது. அவங்க அந்த விஷயத்தை எத்தனை தடவை செருப்படி வாங்கினாலும், எத்தனை தடவை பதிலடி வாங்கினாலும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கொள்கையிலிருந்து விலகிறதே கிடையாது. அவங்க கருத்தை திணிக்கிறதுல சொல்றதுல அவங்க ஒரு நாளும் ஓயறதே கிடையாது. அவங்களுக்கு அதில் சலிப்பே கிடையாது, விரக்தி கிடையாது, எதுவும் கிடையாது. அதுக்குண்டான சிறப்பான உதாரணம் தான் சிடிஆர் முந்தா நாள் பேசின அந்த பேச்சுங்கிறது. அதாவது மினிஸ்டர் சார், அவன் என்ன விஷயத்தை கெரியரா சூஸ் பண்ணணும், என்ன வேலையை வாழ்க்கையா சூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் அவனோட பர்சனல் சாய்ஸ். அதை சொல்றதெல்லாம் உங்க வேலை இல்லை. உங்களோட வேலை என்னன்னா, அரசாங்கத்தோட வேலை என்னன்னா, எல்லாருக்கும் உண்டான சம வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். எல்லாரும் எல்லாமுமா ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். அது மட்டும்தான் உங்க வேலை. அதை விட்டுட்டு அதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு இந்த குரலி வித்தை காட்டுற வேலையெல்லாம் தயவு செஞ்சு நிறுத்திங்க. ஆர்எஸ்எஸ் மேடைகளில் போய் பேசிங்க. தமிழ்நாட்டோட அமைச்சரா தயவு செஞ்சு இப்படிப்பட்ட கேவலத்தை எல்லாம் செய்யாதீங்க. அதுதான் நாம சொல்றதுங்கிறத. இந்த இடத்துல எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, எப்படி ஏஐய இன்னும் இதோட கொண்டு வந்து இவங்க கனெக்ட் பண்ணாது இருக்கிறாங்க. சங்கிகள் ஏஐயும் இந்த எலக்ட்ரீஷியன், பிளம்பரு, இன்னும் கார்பெண்டரு, என்ஜினியரிங், மெடிசன் மாதிரியான விஷயங்களையும் கம்பேர் பண்ணி எப்படி பேசாமல் இருக்கிறாங்கன்றது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. அநேகத்துக்கு இந்நேரத்துக்கு ஆரம்பிச்சிருக்கணுமே. அதாவதுப்பா நீங்கள் பாருங்க, ஏஐ வந்து இந்த மாதிரி ஜாபுகளை எல்லாம் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடும். அதாவது என்ஜினியரிங், மெடிசன் மாதிரியான நாலேஜ் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற ஜாபுகளை எல்லாம் ஏஐ ரொம்ப சீக்கிரம் ரீப்ளேஸ் பண்ணிடும். பாருங்க எவ்வளவு லே ஆஃப் நடக்குதுன்னு. அதுவே எலக்ட்ரீஷியனு, பிளம்பரு, கார்பெண்டர் வேலையெல்லாம் ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைனா எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு தான் ஆகணும். பைப்பில் பிரச்சனைனா பிளம்பரை கூப்பிட்டு தான் ஆகணும். ஒரு விஷயம்னா, ஒரு கதவுல ஒரு பிரச்சனைனா கார்பெண்டரை கூப்பிட்டு தான்ப்பா ஆகணும். அவங்க வேலைக்கெல்லாம் அழிவே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நாலேஜ் பேஸ்டு டொமைனுக்குள்ளே போகிறத விட இந்த மாதிரி வேலைக்குள்ள, இந்த மாதிரி வேலைகளை உங்கள் கெரியராக சூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் எதிர்காலம் நெம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னலாம் சங்கிகள் ஏன் இன்னும் பேசலை? எனக்கு அதுவே ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்குது. அநேகமாக அப்படி ஆரம்பித்தா இவங்களுடைய பித்தலாட்டங்கள்லாம், இவங்களுடைய கொடூரமான பித்தலாட்டங்கள்லாம் பப்ளிக்கில் பப்பரப்பேன்னு பல்ல இழிச்சிரும்னு பயந்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்களா எனக்கு தெரியல. அநேகமாக ரொம்ப சீக்கிரமாக ஏஐயும் இந்த விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி இவங்க அடுத்த லெவலுக்கு போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அரசியலில் ஒரு சங்கி சீமானை சமாளிக்கிறதுக்கே நாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ ஏகப்பட்ட சங்கிகள் கிளம்பிட்டாங்க. 10 குறைக்கு ஆளுங்கட்சியாக வேறு இருக்கிறாங்க. என்னென்ன நடக்க போகுதோ பார்க்கலாம். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.